ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான காம்போஸ்ட் சமையல் தான் பார்க்க போகிறோம். வெந்தய குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டு வெந்தய குழம்பு, வெள்ளை பூசணிக்காய் இருக்குது அதை கூட்டு, இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெந்தய குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 30 வெங்காயம் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டுடலாம். நான் ரொம்ப பொரியக்கூடாது, அப்புறம் வெந்தயம் ரொம்ப கசப்பு வந்துடும். கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு 30 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது ஃபுல்லாக போட்டுருங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் தான் அந்த குழம்புக்கு போடணும் கண்டிப்பாக. இந்த பதத்தில் தக்காளி வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளிக்கே இவ்வளோ போடுறாங்க. அதே வந்து அந்த பாத்திரம் வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக அந்த சின்ன வெங்காயம் வந்து அந்த இனிப்பு தன்மை நிறையா இருக்கணும். சின்ன வெங்காயமாக போட்டு இந்த குழம்பு வைக்கணும். தக்காளி போட்டு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகணும். இந்த தண்ணியில் நல்லா வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். வந்து கொஞ்சம் ஒரு கை தேங்காய், ஜீரகம் இது மட்டும் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றினா போதும். இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க தேங்காவை குழம்புக்கு. இப்போ வந்து இந்த வெந்துருச்சு, தக்காளியும் வெங்காயம் இந்த வெறும் தண்ணியில் வந்துருச்சு. இப்போ புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடலாம். இது வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றுறது உப்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். உப்பு புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அது வத்தப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன். இது வந்து 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தா தான் ஃபுல்லாக ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. வெந்தய குழம்புக்கு இந்த தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் தூள் போடுங்க. சாம்பார் தூள் தான் இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். சாம்பார் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வற்றணும். நல்லா வத்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகா வேக வச்சுக்கிட்டா இதை அரைச்சி நம்ம ஒன்றும் சேர்க்கணும், அவ்வளோதான். வெள்ளை பூசணிக்காய் கூட்டுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய்னா கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை. இப்போ வெள்ளை பூசணிக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, இதை அப்படியே தட்டிடுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சி வச்சுனால அதை போட்டால் இப்போ உப்பு போட்டுடலாம். இது நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கூட்டு ரெடி ஆயிடும். தயிர் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக இறக்குனதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை பொரியலுக்கு இங்கே எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். ஆக்சுவலி சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி போடணும். நான் பெரிய வெங்காயம் தான் எனக்கு கரையிருந்தது. ஸோ இப்போ கடுகு பருப்பு போட்டுட்டு இது 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வதக்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா நான் கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை. இப்போது பாதி வெந்துருச்சு. இது கட்டிடலாம். பார்த்திங்கன்னா கீரைக்கு வந்து சிறுபருப்பு வந்து லாஸ்ட்டாக போடணும். அதுக்காக 50 சிறுபருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு விசில் வச்சிங்கனாலே போதும், நல்லா குலையாமல் வெந்துடும். கீரைக்கு கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கோங்க, தொளிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். நல்லா கீரை பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வேகணும். இந்த கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த கீரை வந்து உப்பு போட்டுடலாம். கீரைக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கீரையும் நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் வந்து நம்ம ஜீரகம் வந்து கொஞ்சம் நல்லா கசக்கி தூவி விட்டுக்கோங்க. அந்த ஜீரகம் தூவினதை வந்து வீடியோ எடுக்க முடியல.
இப்போ வந்து சிறுபருப்பு நம்ம ஒரு விசில் வச்சு வச்சுருந்தோம்ல, அதை தட்டிடலாம். ஒரு விசில் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். இது நல்லா வதக்கி விட்ருங்க. இது சிறுபருப்பு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஏன்னா எல்லாம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து தேங்காய் பூ வந்து நிறைய போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கை தேங்காய் பூ போட்டுங்க, பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. வெந்தய குழம்பு ரெடி, அப்புறம் கூட்டு பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் போட்டு கூட்டு, கீரை பொரியல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.